அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏழைகளுக்காகவும் கணவனை இழந்த கைம்பெண் விதவைகளோ அல்லது வாளாவெட்டியாக தனிமரமாக வாழுகின்றவர்களுக்காக யாரெல்லாம் அக்கறையோடு அர்ப்பணிப்போடு பாடுபடுகின்றார்களோ சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு உரித்த சிறப்பை குறித்து நபி அவர்கள் அழகாக ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. அஸ்ஸாயி அலல் அர்மலத்தி வல் மிஸ்கீன், ஏழை அனாதை மற்றும் விதவைகளுக்காக, கணவனை இழந்த கைம்பெண் விதவைகளுக்காகவோ அல்லது வாளாவெட்டியாக இருக்கக்கூடிய பெண்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் கல் முஜாஹிதி ஃபி சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் செய்பவரை போன்றவர் ஆவார். வஹ்சிபுஹு, இன்னொரு நபி மொழியில் ரசூல்லா சொன்னாங்க, இன்னும் நான் கருதுகிறேன், நன்மையை நாடுகிறேன், கல் காயிமில்லதி லா எஃப்துரு, இடைவிடாது நின்று வணங்கக்கூடியவரை போன்றவர் ஆவார். வ கசாயிமில்லதி லா யுஃப்திரு, இடைவிடாது நோன்பு நோற்கக்கூடியவரை போன்றவர் ஆவார். ஆக இந்த ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் ஏழைபாளைகளுக்காக, கணவனை இழந்த கைம்பெண்ணுகளுக்காக, அனாதைகளுக்காக, இன்னும் சொல்லப்போனால் என நிராயுதபாணிகளாக இருக்கக்கூடிய பெண்டிர், அவங்க வாளாவெட்டியாக இருந்தாலும் என ஆண் துணை இல்லாமல், என வாரிசுகள் எதுவும் இல்லாமல், உடன்பிறப்பு சொந்த பந்து யாரும் எதுவும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய என கஷ்டப்படக்கூடிய விதவைகள் பெண்கள் யாராக இருந்தாலும், குடும்பம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம், மருத்துவம், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒத்தாசைகளையும் பொருளாதாரத்தையும் அவர்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இபாதத்தை நிறைவேற்றுகின்றார்கள். சமூக கடமை இல்லை, சமூக பொறுப்பையும் தாண்டி இஸ்லாம் அது ஒரு இபாதத் என்று சொல்லி காட்டுகின்றது. இது இந்த ஹதீஸில் நமக்கு விளங்குது. அப்போ இந்த ஹதீஸில் 3 நன்மைகளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒன்று, அவர் அறப்போர் செய்யக்கூடிய, என அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்யக்கூடியவருக்கு நிகரான ஒரு சிறந்த ஒரு அறப்போர் காரியத்தை அவர் செய்கின்றார். இன்னொன்று, அந்த மனிதருக்கு எவ்வளோ பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று சொன்னால், ஒரு மனிதர் இடைவிடாது வணக்க வழிபாடுகளை தொடர்ச்சியாக நிறைவேற்றிக்கிட்டே இருந்தால் அவருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அத்தகைய ஒரு கூலி இந்த மாதிரி என சமூகத்தில் உள்ள ஏழைகளுக்காகவும் கைம்பெண்ணுகளுக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடியதுங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி 3வது ஒரு விஷயம் சொன்னால், இடைவிடாது நோன்பு நோற்கக்கூடியவருக்கு எவ்வளோ சிறப்பு கூலி நெருக்கம், இறை நெருக்கம், இறை பொருத்தம் கிடைக்குமோ அதுபோன்று ஒரு பொருத்தம் ஏழைகளுக்காக கைம்பெண்ணுகளுக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்றது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் சமுதாயத்தில் ஏழைகள் மீது பரிவு காட்டுறோம், என இயலாதவர்கள் மீது கருணை காட்டுகிறோம் என்ற பெயரில் அவங்களுக்கு உபகாரம் செய்கிறோம், அவங்களுக்கு கொடுக்குறோம், உதவி பண்ணுறங்கிற பெயரில் அவர்களிடத்தில் தவறாக நடந்து கொள்வது அது மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இங்கே உலகத்தில் தப்பிச்சாலும் மறுமை நாளில் மாட்டிக்கிடுவாங்க. அப்போது நாம் உண்மையிலேயே உல தூய்மையோடு இதை இபாதத்தாக, சமூக கடமையாக, யாருக்கெல்லாம் ஒரு அனாதையை, ஒரு ஏழை குடும்பத்தினரை, கைம்பெண்களை என பராமரிப்பதற்கு தேவையான ஒத்தாசைகளை யாரெல்லாம் செய்து கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இத்தகைய ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இத்தகைய மாபெரிய காரியங்களை இஸ்லாம் இபாதத்தாக சொல்லி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையை, வறியவர்களை, பலகீனமான நிலையில் உள்ளவர்களை, ஆதரவற்ற கைம்பெண்களை எல்லாம் அரவணைக்க சொல்கின்றது இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். வல்ல ரஹ்மான் இந்த ஹதீஸின் அடிப்படையில் பயணிக்கக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் இம்மை மறுமையை சீரும் சிறப்பாக்கி கொடுப்பானாக என்று சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்த வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.